நந்தகுமார், திரு அமித்ஷா பேசிட்டு போனது, அதுக்கு திரு ஆராசா ஆர்எஸ் பாரதி தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள், ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள்வதா ஆட்சி செய்வதா அப்படின்ட்டு அங்க பேசியவர்கள் இங்கு வந்து தமிழர் அப்படின்ட்டு கபட வேடம் தரித்து சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு திரு ராசா சொல்லி இருப்பது, டெல்லி மகாராஷ்டிராவை போல நாங்கள் இங்கேயும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு திரு அமித்ஷா பேசிட்டு போனது, அதை பார்த்து இங்கே அரண்டு கிடக்கிறாங்கன்ட்டு திரு எல் முருகன் சொன்னது, நாங்கள் கலந்து கட்டி ஒரு கலவையாக உங்ககிட்ட இருந்து இதனுடைய மொத்த ரியாக்ஷனையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இதுல சொல்லுங்களேன் பாப்போம். அவர் அமித்ஷா பேசின பேச்சு வந்து அந்த நிர்வாகிகள் மத்தியில பேசுறாரு. அந்த நிர்வாகிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பேசுறாரு. அவங்க ஒரிசால, ஹரியானால, டெல்லியில எப்படி வந்து மகாராஷ்டிரால எல்லாம் எப்படி அவங்களுடைய பராக்கிரமத்தை வந்து காமிச்சு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் சக்சஸை வந்து அச்சீவ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி 2024 எப்படி வந்து மூன்றாவது முறையா மோடி அவர்களை வந்து மூன்றாவது முறையா அரியணையில ஏத்துனாங்களோ, அந்த மாதிரி 2026 தமிழ்நாட்டுல ஒரு சாதனை படைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆக்கத்தையும் வந்து அவர் வந்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அங்க கொடுக்கிறாரு. சரி, அடுத்தது குறிப்பா அவருடைய பேச்சை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு 10 to 11 வகையான குற்றச்சாட்டுகளை வந்து அவர் திமுகவினுடைய அரசாங்கத்து மேல வைக்கிறார். ஒண்ணு வந்து இதனால் வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து மத்தியில இருந்து நமக்கு எந்த நிதியுமே வர்றதில்லை, தமிழ்நாட்டுல வந்து வந்துச்சிட்டு இருக்காங்க, புறந்தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அதை வந்து அவரு ரொம்ப கேட்டகரிக்கலா சொல்றாரு. யூபிஏ அரசாங்கத்துல 10 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சது 1,53,000 கோடி, பாரதிய ஜனதா ஆட்சியில வந்து 6,80,000 கோடி கொடுத்துருக்கிறோம். அப்ப எந்த இடத்துலயும் வந்து எப்படி கம்பேர் பண்ணாலும் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததை விட அதிகமான பணம் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதோட மட்டும் இல்லாம சாலை மேம்பாட்டுக்காக ஒரு 63,000 கோடி, கட்டுமான பணிகளுக்காக ஒரு 77,000 கோடி, ஏர்போர்ட்டுக்காக ஒரு 3,500 கோடி, அது தனிப்பட்ட முறையில் டைரக்டாவே நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு குற்றச்சாட்டு, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது இல்லை அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட எடுத்து வைக்கிறாரு. அடுத்தது திமுக வந்து முழுக்க முழுக்க ஊழல்ல வந்து திளைச்சு போயிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது இப்ப நம்ம சமீபமாவே ஒரு 34 அமைச்சர்கள்ல வந்து ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேற்பட்டவங்களுக்கு மேல வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கு, அதே மாதிரி வந்து இடி ரைடு, பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அதை நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றமே சுவமோட்டோவா எடுத்து பல அமைச்சர்களை வந்து, உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர்களை வந்து 6 மாசத்துக்குள்ளார விசாரிச்சு சொல்லணும். அதே மாதிரி தங்கம் தென்னரசு மேல, KKSSR மேல, இந்த மாதிரி பல வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்குகள் ஓடிட்டு இருக்கு. இடி ரைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சற்றேறக்குறைய ஒரு 4-5 அமைச்சர்கள் மேல இடி ரைடு, KN நேரு, ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, கதிர் ஆனந்த், ஐ பெரியசாமி. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து திமுக வந்து ஊழல்ல வந்து ரொம்ப திளைச்சு போயிருக்காங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அடுத்தது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கொடுத்துருச்சு இந்த அரசாங்கம், இளைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாத போயிருச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது எந்த அடிப்படையில குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திமுக வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியில அப்ப அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதி, அன்றைய தேதியில அரசாங்கத்துல வந்து 3.5 லட்சம் பணியிடங்கள் வந்து காலி இருக்கு, அதை நாங்க வந்தா நிரப்புவோம், அதோட 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்குவோம். அப்ப இந்த மாதிரி 6 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு 5 வருஷத்துல உண்டாகும்னா அதை கனவு கண்டு பல இளைஞர்கள் வந்து எதிர்பார்த்து திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்மளுடைய இந்த பட்ஜெட் பண்ணும்போது கூட சொன்னாங்க, கடந்த 4 வருஷத்துல வெறும் 40,000 பணியிடங்கள் தான் அரசாங்கத்துல நிரப்பப்பட்டிருக்குது. அதோட இந்த வருஷத்துல ஒரு அடிஷனலா ஒரு 40,000 வேலை வாய்ப்புங்கும் போது அவங்க ப்ராமிஸ் கொடுத்ததுல வந்து ஏகப்பட்ட ஏமாற்று வந்து குறிப்பா ஏமாந்தது வந்து இளைஞர்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி அவங்க 2021 வச்ச கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பூரா 90% மேல நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒரு 10% தான் வந்து நிறைவேற்றி இருப்பாங்க. அது வேணா அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி பட்டியலோட வரட்டும், நம்ம வேணா விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கு இது வந்து ஊழல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து கள்ளச்சாராயம் கரபுரண்டு ஓடி இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு.
அதே நம்ம பார்த்தோம் வித்தின் வந்து ஒரு 10-11 மாசத்துக்குள்ளார செங்கல்பட்டு, மதுராந்தகம், அதே மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி எல்லாம் சேர்த்து ஒரு 90 பேர் வந்து உயிரிழந்து அந்த குடும்பத்துக்கெல்லாம் போய் 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல வந்து சாதிய வன்கொடுமை வந்து அதிகமாயிருச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஓடுது. உதாரணத்துக்கு வந்து வேங்கை வயல் பிரச்சனை, நாங்குநேரி பிரச்சனை, திருநெல்வேலியில நடக்கிற பிரச்சனை, இப்ப சமீபமா நடந்த சாதிய தகராறு. அதே மாதிரி அவங்க எங்க வந்து நடந்தது சார் சாதிய தகராறு? இப்ப சமீபமா அந்த இடம் எனக்கு என்ன காடு ஏதோ ஒரு வறுமை பேரு எனக்கு எங்க நடந்தது? மறந்து போச்சு அந்த பேர். அந்த பேர் எனக்கு இல்ல எனக்கு மறந்துருச்சு. தெரியல, நான் ஞாபகப்படுத்தி அதனாலதான் சொல்றேன். நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு. சரி, ஓகே, எனக்கு அந்த பேசுங்க. பேர் மறந்துருச்சு. இப்போ ஒரு மாசத்துக்குள்ளார அந்த பிரச்சனை வந்துச்சு. அவங்க காரு வீடு எல்லாம் கொளுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, அடுத்தது பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த பெண்களுக்கு உண்டான குற்றச்சாட்டை பத்தி பாராளுமன்றத்துல வந்து சௌகதா ராய்ங்கிறவர் வந்து ஒரு அன்ஸ்டார்டு கொஸ்டின் எழுப்புறாரு. கேள்வி எண் வந்து 3088. இன்னைக்கு வந்து இந்தியாவுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையினுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பாடு பண்ணிருக்கீங்கன்னு அதுல வந்து மினிஸ்டர் வந்து இது அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ங்கிறனால கேள்வி பதில் ஓரலா இருக்காது. அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB டேட்டா வந்து 3 வருஷத்துக்கு அந்த அமைச்சர் சப்மிட் பண்றாரு. 2020, 21, 22. அதுல எடுத்து பார்க்கும்போது எண்ணிக்கையினுடைய அடிப்படையில பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்துல வந்து தமிழ்நாடு வந்து 15வது இடத்துல மாநிலமா இருக்குது. ஆனா வளர்ச்சின்னு பார்க்கும்போது 2020 இருந்து 22க்கு உண்டான வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு சற்றேறக்குறைய அது வந்து 39% வளர்ச்சி. இது ஆல் இந்தியாவுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா வெறும் 20% தான். அப்ப 2 மடங்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில தமிழ்நாடு வந்து துரிதமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அனெக்சர் 2 வந்து அதே ரிப்போர்ட்ல கொடுக்கறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா நம்ம அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். ஆனா வளர்ச்சி விகிதத்துல பார்க்க போகும்போது ரொம்ப ஷாக்கிங்கா நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். ஒட்டுமொத்த பாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து 26%. அதே தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 52%. அதுலயும் நம்ம வந்து தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமா வளர்ச்சி ஆயிட்டு இருக்கும். இந்த குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அடுத்தது வந்து நான் வரும்போது பூரா நாம எப்பயுமே வந்து இங்க வந்து ஸ்டாலின் அவர்களும் தமிழினுடைய பெருமையை வந்து நிறைய பேசுறாரு. சரி, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர் பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய செங்கோலை வந்து நாங்க பாராளுமன்றத்துல வச்சோம். அப்படியே வந்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வந்து நாங்க ஒரு நாடு போற்ற அளவு கூடிய வைக்கும் போது அந்த செங்கோல் வச்சதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை மோடியை வந்து அவரு பாராட்டி பேசினாரா? இது தமிழ் கலாச்சாரத்தை வச்சதுதானு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சரி, அடுத்தது வந்து நந்தகுமார், நீங்க உங்க முதல் சுற்றுல நீங்க பேசியதற்கு மேடம் ரியாக்ட் பண்ணாங்க. ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? கட்டாயமா. அதாவது வந்து அவங்க வந்து EVM வந்து குறிப்பிட்டு பேசினாங்க. இப்ப 2019க்கு அப்புறம் இங்க தொடர்ந்து வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க எலெக்ஷன்ஸ்ல. அதெல்லாம் EVM துணையோட தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். அவங்க பேசுறது வந்து இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கான காரணத்தை அவர்கள் சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுங்கிறது சொன்னாங்க. இந்த மகாராஷ்டிராவில் நடந்ததை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, பினான்ஸ் மினிஸ்டரோட அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்களே. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்ல? இப்ப நிஜாமுதீன் வந்து ஐயா நியாயமான ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு 39,775 கோடி அமித்ஷா சொல்றாரு, அதை வந்து கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்ணலாமேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டுகளும் வந்து உண்மையா இருக்கிற பட்சத்துல அவங்க கோர்ட்டுக்கு போலாமே, யாரும் அதை தடுக்க போறது இல்லையே. நம்ம கேள்வி என்னன்னா, வெற்றி பெறும்போது அதை தன்னுடைய வெற்றியா சொல்றதும், தோல்வி வரும்போது அதை வந்து EVM மேல பழி போடுறதும் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. சரி, நான் அவங்க ஆல் பிரியதர்ஷினி மேடம் அவங்க பேசும்போது நான் குறுக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்னை அமித்ஷா கூட சம்பந்தப்படுத்தி பேசினதுனாலதான் நான் வந்து ஜம்பின் ஆக வேண்டியதா இருக்கு. நினைக்கிறீங்க நீங்க அமித்ஷா உள்துறை கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. இல்ல நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் யாராவும் இருக்க விரும்பலன்னு சொல்றேன். நந்தகுமாராவே இருக்கணும் தான் நான் விரும்புறேன். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியா நான் யாருக்காக விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். நல்லது. வேற சார், அடுத்தது வந்து நீங்க அந்த ஒரு கிராமத்து பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடகாடுங்கிற அந்த கிராமத்துல தான் இப்ப சமீபமா மே மாசத்துல
அந்த ஜாதிய கலவரம் வந்து நடந்தது. சோ அதையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தறேன். ஏன்னா அதுக்கு பேர் மறந்துட்டனால ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் வந்து நம்ம ஏதோ இட்டுக்கட்டு பேசுற மாதிரி அவங்க சொல்லி இருந்தாங்க. அதுக்கு பேர் வடகாடு. அந்த ஊருக்கு பேரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு. ஓகே, ஆமாங்க, ஆமா. அது வந்து பிரச்சனை நடந்தது. அடுத்தது இது ஒண்ணு இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து தென் மாநிலங்கள்ல வந்து ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமாகிட்டு இருக்குதுங்கிறத வந்து அமித்ஷா சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சி கமிஷனுடைய சீஃப் டாக்டர் ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் அவர்கள் சொல்றாரு. ஓகே, 9ஆம் தேதி இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் கூட நியூஸ் வந்திருக்கு. சோ இது அமித்ஷா சொன்னது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சி கமிஷனுடைய ஹெட் சொன்னது. ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது இன்னைக்கு வந்து எத்தனை கிராமங்கள் வந்து இன்னைக்கு அட்ராசிட்டி ப்ரான் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடு அகைன்ஸ்ட் எஸ்சி எஸ்டி, அதாவது வந்து நம்ம ஆக்சிடென்ட் ப்ரான் ஏரியா பார்ப்போம், ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ப்ரான் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அட்ராசிட்டி ப்ரான் ஏரியா வில்லேஜஸ் எத்தனைன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 37 மாவட்டங்கள்ல இருக்கு. அந்த 37 மாவட்டங்கள்ல 37 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 345 கிராமங்களை அட்ராசிட்டி ப்ரான் வில்லேஜஸ் அகைன்ஸ்ட் எஸ்சி எஸ்டிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதோட இன்னைக்கு ஊழல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரியா இது வந்து பாராளுமன்றத்துல சப்மிட் பண்ண ரிப்போர்ட். இது வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாமே கூட வந்திருக்கு. இது நீங்க தனியா போய் செக் பண்ணீங்கன்னா கூட வந்துரும். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ பாராளுமன்றத்துல இருந்து அந்த தகவல் தெரிவிக்கிறது கூட உங்களுக்கு அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இப்ப சமீபமா இன்னைக்கு மணல் கொள்ளை பீச் சாண்ட் ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 5382 கோடியை வந்து நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியன் அண்ட் ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்கள் பெஞ்ச் இத சிபிஐ கட்டாயமா விசாரிக்கணும்னு அவங்க பரிந்துரை பண்ணிருக்காங்க. ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட் இத சிபிஐ விசாரிக்கணும். இதுல வந்து இந்த அளவுக்கு அதிகமா வந்து இன்னைக்கு மனித வள கொள்ளை கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய அளவுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டல் சீர்கேடா இருக்கு. இது மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து அதிகாரிகள் வந்து ஏகப்பட்ட தளத்துல வந்து இது வந்து தவறு செஞ்சிருக்கிறாங்க. பல இடத்துல அது வந்து நமக்கு உசிதமா தெரியுது. அதோட இது ஆட்சியாளர்களுடைய உதவி இல்லாம இதை செய்ய முடியாது. அதனால சிபிஐ இதை முன்னுக்கு எடுத்துக்கிட்டு இதை யார் யாரெல்லாம் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்களோ அது அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, விதிமுறைகளை மீறின குவாரி ஓனர்களா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சிபிஐ கேஸுக்கு. ஓகே. அப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா மேல எனக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விமர்சனங்கள் இருக்கு. அதுக்காக இன்னைக்கு அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்து மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் அவங்க மேல குற்றச்சாட்டு இல்லையா அப்படிங்கிற கேட்கறனால இவங்க மேல குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிக்க போறாங்களா? அப்ப நம்ம வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழனா பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டை யாரு சூறையாடினாலும் அது எந்த கட்சியை சார்ந்தவங்க சூறையாடினாலும் அவங்க தண்டிக்கப்பட்டு மக்களுடைய பணம் மக்களுக்கு சென்றடைய வேணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே சார், ஓகே மேடம்.